அகிலேஷ் யாதவோடைய பேச்சு. அதுல என்ன சொல்றாரு, ஆபரேஷன் மகாதேவ்னு ஒரு விஷயம் பண்ணீங்க. ஆபரேஷன் மகாதேவ்ல பெஹல்காம் தாக்குதல் காரணமாக நேரடியான காரணமாக இருந்த தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டார்கள். அது எப்படி பார்லிமெண்ட்ல வந்து ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நீங்க ஒரு பிரீஃபிங் கொடுக்கிற அதே நாள்ல அந்த ஆபரேஷன் நடந்தது, அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. அவருக்கு தீவிரவாதிகளை கொன்றது பிரச்சனையா இல்ல அந்த நாள் கொன்றது பிரச்சனையா? அவர் வந்து ரெண்டும் எப்படி ஒரே நாள நடந்ததுன்னு கேக்குறாரு. ஜூலை 11ஆம் தேதி இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. ஆமா, அவங்க ரேடியோ செட் இன்னைக்கு சைனீஸ் ரேடியோ செட் ஆக்டிவேட் ஆச்சோ அதோட இதையும் அந்த ஏப்ரல் 22 அதோட இதையும் கொரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஆமா சேம் செட்டு தான் இதுன்னு சொல்லி இந்தியா கண்டுபிடிச்சு, இந்திய உளவமைப்பு மற்ற அமைப்புகள் கண்டுபிடித்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஒரு ஜெனரல் ஏரியாவை லொக்கேட் பண்ணி அதை கார்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மிகப்பெரிய காட்டுப்பகுதி. டச்காம்ன்றது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, 2 மலைகளுக்கு நடுவே இருந்த ஒரு பகுதி காடு. அதில் மகாதேவன்றது ஒரு ஹில். பாராளுமன்றம் கூடும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி அந்த 3 பேர் எங்கே, அந்த 3 பேர் இங்கேன்னு சொல்லி பார்லிமெண்ட் கூடும்போது பண்ணிட்டாங்க. அது கோஇன்சிடென்டலா நடந்ததா இல்ல இன்சிடென்டலா நடந்ததோ, நடந்தது தான். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெஹல்காம் அட்டாக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தான். அதில் வேற கருத்து இல்ல. தப்பி ஓட விடலையே. ஓட விட்டிருந்தால் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு இவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இப்போது அந்த கேள்விகள் இல்லாததால் ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வியை அகிலேஷ் யாதவ் முன்வைத்துள்ளார்.